ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், உங்கள் அதாவது எல்லோருக்குமே புனைப்பேர் இருக்கிறது, எனக்கு ஒரு புனைப்பேர் என்ன? இல்லை, பிள்ளை இல்லையே. பிள்ளை இருந்தால்தான் ஆணாக இருந்தால் அபு அப்துல்லா, பெண்ணாக இருந்தால் உம்மு அப்துல்லா, அபு அப்துல் ரஹ்மான், உம்மி அப்துல் ரஹ்மான் இப்படி சொல்வார்கள். எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு புனைப்பேர் இல்லையே என்று சொல்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகன்னி பி உம்மி அப்துல்லா, தகன்னி பி அப்துல்லா, அப்துல்லாவை கொண்டு உம்மு அப்துல்லான்னு நீங்கள் என்ன செய்யுங்கள், புனைப்பேரை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லுகிற நேரத்தில் தகன்னி பிபினிக், உங்களது மகன் அப்துல்லாவை கொண்டு என்ன செய்யுங்க, புனைப்பேர் வைத்துக் கொள்ளுங்க என்று சொன்னார்கள். எப்படி அப்துல்லா மகன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அப்துல்லா என்று என்ன செய்தார்கள், ஒரு பிள்ளை இருந்தார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மகன் அப்துல்லாவை கொண்டு நீங்கள் புனைப்பேர் உம்மு அப்துல்லான்னு என்ன செய்யுங்க, வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், சாட்சியை அந்த இடத்திலே பெரியம்மாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுவதை நாம் என்ன செய்கிறோம், அந்த இடத்திலே பார்க்கிறோம். இப்போ எனவே இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் இஸ்லாம் அந்த தாய்க்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தை இவர்களுக்கு வழங்கி இருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவர்களது உறவுமுறை பாதிக்கக்கூடாது என்பதில் இஸ்லாம் மிகப்பெரிய கவனம் செலுத்துகிறது. தற்காலிகமாக திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்கள் ஒரு பட்டியல் எடுத்தோம்னா ஒரு 5-6 பேர்கள் அதில் வருவார்கள். தற்காலிகமாக திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்கள், தற்காலிகமாக திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வான் தஜ்மஉ பைனல் உக்தைன், 2 சகோதரிகளை, ஒன்றுவிட்ட சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிப்பது ஹராம். ஒரு சகோதரி இறந்த பின்னால் அல்லது விவாகரத்து செய்யப்பட்ட பின்னால் தான் அடுத்த சகோதரியை திருமணம் முடிக்க முடியும், அக்கா தங்கையை. இந்த லிஸ்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற நேரத்தில் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம், நஹா அன் துன்கஹல் மர்அத்து அலா அம்மத்திஹா அவு ஹாலத்திஹா, ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் அதே நேரத்தில் அந்த பெண்ணுடைய சாட்சியை திருமணம் முடிக்கக்கூடாது. ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் அந்த பெண்ணுடைய மாமியை ஒரே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிறோம், அவங்களுக்கு ஒரு சாட்சிக்கிறாங்க, அவர்களையும் அதே நேரத்தில் 2ஆம் திருமணமாக முடிப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறோம், அவர்களுடைய மாமியார் இருப்பாங்களே தந்தை வழியில, அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். ஒன்றில் இந்த பெண் மரணித்த பின்னால் அவங்களுடைய சாட்சி என்ன செய்யலாம், மாமியை திருமணம் முடிக்கலாம், அல்லது இந்த பெண் விவாகரத்து செய்யப்பட்ட பின்னால் திருமணம் முடிக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணையும் திருமணம் முடித்து அந்த பெண்ணுடைய தாயின் சகோதரியும் ஒரே நேரத்தில் திருமணம் முடிப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், ஒரு பெண்ணை திருமணம் முடித்த நேரத்தில் அவருடைய தாயை என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கலுமா, முடிக்கலாது, என்றைக்கும் முடிக்க முடியாது. அதாவது என்றைக்குமே ஹராம். ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டால் அந்த பெண்ணை விவாகரத்து செய்தாலும் சரி, செய்யாது விட்டாலும் சரி, மரணித்தாலும் சரி, மாமியாரை என்றைக்கும் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிப்பது இஸ்லாத்திலே நிரந்தரமான தடை. என்றைக்குமே என்ன திருமணம் முடிக்க கூடாது. அந்த அந்தஸ்தை இஸ்லாம் முழுமையாக தாய்க்கு அந்த சாட்சிக்கு கொடுக்காது விட்டாலும் ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கிற நிலையில் முடிப்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது, தற்காலிகமாக தடை செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அந்தஸ்துக்களை அந்த சாட்சி என்ற இடத்திலே வரக்கூடிய அந்த பெரியம்மா, அதாவது பெரியம்மா என்ற இடத்திலே வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதையெல்லாம் நாம் மனதுக்குள்ளே எடுத்துக்கொண்டோம் என்றால் அப்படித்தானா நாங்கள் பிராக்டிக்கலாக நடந்து கொள்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். எங்களது வாழ்க்கையில் தாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை தான் எங்களது, அதாவது கட்டுப்பாடிலே அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சட்டம் இல்லை. தாய் சொல்வதை கேட்பதை போல் சாட்சி சொல்வதையும் கேட்க வேண்டும் என்று மார்க்க ரீதியாக சட்டம் கிடையாது. ஆனால் அந்தஸ்திலும் மரியாதையிலும் நன்மை செய்வதிலும் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்திலே தாயுடைய இடத்திலே என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. உண்மையிலே எங்களது உறவு முறைகளில் நாம் அப்படித்தானா நடந்து கொள்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். உண்மையில் சில பொழுதுகளில் தாயிடத்திலேயே தாயின் சகோதரியை மிக கேவலமான முறையில் பேசுகின்ற எத்தனையோ பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். சில தாய்மார்களே தன் பிள்ளைகளை சாட்சிமார் மீதும் பெரியம்மாமார் மீதும் மாமிமார் மீதும் வெறுப்பை ஊட்டி வளர்க்கக்கூடிய தாய்மார்களை என்ன செய்கிறார்கள், இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், எல்லோரும் பிழை செய்யக்கூடியவர்கள் தான். பிழைகளை ஊட்டி வளர்த்தல் என்பது உண்மையிலே குடும்ப உறவுகளை பேணுவதற்கு ஒரு வழிகோலாக என்ன செய்யாது, அமையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் தாயை போய் கவனித்து வருகிறோமோ அதே போன்று சிலருக்கு பல வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஊரிலேயே சாட்சி இருப்பாங்க, ஊரிலேயே மாமி இருப்பாங்க, ஊரிலேயே பெரியம்மா இருப்பாங்க. நன்மை செய்வதை ஒரு மனிதன் வேகப்படுத்த வேண்டும் என்றால் எங்களுக்கு சில நன்மைகள் உள்ளத்துக்கு ஷைத்தான் பாரமாக்கி வைத்திருக்கிறான்.
ஆனால் சில நன்மைகளை அல்லாஹ் தஆலா இயல்பாக செய்வதற்கான வழியை வைத்திருக்கிறான். நன்மை செய்வது, தர்மங்கள் செய்வது, உபகாரம் செய்வது, நல்ல முறையில் போய் இங்கிதமாக பேசுவது, இதெல்லாம் லேசாக செய்யலாம். இதன் மூலமாக பெரும் பெரும் பாவங்கள் அழிக்கப்படும். நாம் தௌபா செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவங்கள் எல்லாம் இந்த நன்மைகள் மூலம், இந்த உபகாரங்கள் மூலம், அவர்களை உபசரிப்பதன் மூலம் அழிக்கப்படும். ஆனால் அவைகளெல்லாம் நாம் என்ன கவனத்தில் எடுப்பதும் கிடையாது, செய்வதும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தாயை சந்தோஷப்படுத்துவதற்கான வழிகள் உண்டு. அவர்களது பிள்ளைகளை கவனிப்பது, அந்த சாட்சியையோ அந்த மாமி அந்த பெரியம்மாவை சந்தோஷப்படுத்துகின்ற வழிகளில் உண்டு. அவர்களது பிள்ளைகளுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு பொருளாதாரத்தையோ ஏதோ உடல் ரீதியான உதவிகளுக்கான வாய்ப்பை அல்லாஹ் தந்திருந்தால் அவைகளை செய்ய முயற்சி எடுக்க வேண்டும். காரணம், யாருடைய மனம் இதன் மூலம் குளிரும்? அந்த தாயுடைய, அந்த சாட்சியுடைய, அந்த பெரியம்மாவுடைய, அந்த மாமியுடைய மனம் என்ன செய்யும்? குளிரும். குளிர்கிற நேரத்தில் அவர்கள் செய்கின்ற பிரார்த்தனை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலக்க ஹாலா, உங்களுக்கு சாட்சி இருக்கிறார், ஃபபிர்ரஹா, அவர்களோடு நன்மையாக நடந்து கொள்ளுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால பாவங்கள் அழிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சம், மனதிலே எடுக்க வேண்டும். நாம் சமூக ரீதியாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சில உறவுகளுக்கு நாம் நினைப்பதை விட பெரிய அந்தஸ்தை இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. அதையும் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இது ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு பலம் கொடுக்கப்பட்ட, ஒரு வலிமை கொடுக்கப்பட்ட ஒரு உறவு என்று நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இன்னும் நன்மை செய்வதற்கும், நமது அதாவது சர்வசாதாரணமாக நாங்கள் நடந்து கொள்வதை விட்டு இஸ்லாம் சொன்ன வழிகாட்டலின் ஊடாக உறவுகளை பேணுவதற்கும் அது பெரிய ஒரு வழிகோலுதல் என்ன செய்யும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை தெளிவாக தெரிந்து உறவுகளை பேணிய மக்களாக அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக.